செல்வங்களே, வணக்கம். அ வணக்கம் தாத்தா. என்ன யோசிச்சு நிற்கிறீங்கோ? இல்லை செல்வங்களே, இந்த தலையில் மூளை இருக்கிறது அல்லவா? அந்த மூளையிலிருந்து உடலில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும், ஒவ்வொரு நுண்ணிய பாகங்களுக்கும் அந்த மூளை சில கட்டளைகளை இடுகிறது. சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறது. உடலின் ஒரு பாகத்திலிருந்து அங்கே என்ன நடக்கிறது, என்ன நிலவரம் என்று உடல் பாகத்திலிருந்து மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, செய்தி போகுது. அதே மாதிரி மூளையிலிருந்து ஒரு அங்கத்திற்கும் கட்டளையிடுகிறது. இங்கே இப்படி இருக்கிறது, நீ அது பண்ணு, இங்கே இது இருக்குது, அதை கட்டுப்படுத்து, அதை கேரிடு இப்படின்ட்டு மேலும் கீழுமாக செய்தியை அனுப்புகிறது, செய்தியை பெற்றுக்கொள்கிறது. இவைகளெல்லாம் எப்படி நடக்கிறது, எப்படி அது தொடர்பு கிடைக்கும் அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா அங்கே என்னுடைய எதிரில் ஒரு கண்ணாடி இருந்தது. அதில் என்னுடைய தலையில் இருக்கிற முடிகளெல்லாம் நான் பார்த்துன்னு இருந்தேன். பார்த்துன்னு இருக்கும்போது இவ்வளோ முடிங்க இருக்குது தலைக்கு மேலே. ஒருவேளை தலைக்கு உள்ளே கூட தலையில் தலைக்கு மேலே முடி இருப்பதை போல் தலைக்கு உள்ளே மூளையிலேருந்து ஏதாவது ஒயர் கனெக்ஷன் இருக்கும். தலையிலேருந்து மூளையிலேருந்து உடலில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் ஒரு தொடர்பு, ஒரு ஒயர் கனெக்ஷனோ இல்லை நரம்பு கனெக்ஷனோ ஏதோ ஒரு தொடர்புணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ மேலே இருக்கிற முடியை பார்த்துட்டு நான் இப்படி நினச்சேன், தலைக்கு மேலே முடி இருக்குது, தலைக்கு உள்ளோ மூளையில் தொடர்பு கொண்டு முடிகளைப் போல் பல ஆயிரக்கணக்கான நரம்புகள் இருக்கும். அதுதான் அந்த தலை மூளையிலேருந்து ஒரு பாகத்துக்கும் அந்த நரம்புகள் மூலியமாக விஷயத்தை அனுப்பும், விஷயத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போது உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு துளி ஒரு இடத்திற்கும் அத்தனை விதமான ஒயர்கள் தொடர்பு இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கும் என்றால், நான் இப்படி நினைத்தேன், எப்படி தலைக்கு மேலே முடி இருக்கிறதோ அதே மாதிரி அத்தனை தலை மேலே எவ்வளவு முடி இருக்கிறதோ அதே மாதிரி உடம்புக்கு மேலே எத்தனை முடி இருக்கிறதோ அதே மாதிரி மூளையில் அவ்வளவு நரம்புகள் இருக்கும். அவைகளெல்லாம் தலைக்கு பின்னாலே, மூளைக்கு பின்னாலே இருந்து உடம்பு முதுகு வழியாக எல்லாத்திற்கும் அது தொடர்பு கொடுக்க அத்தனை ஆயிரக்கணக்கான நரம்புகள் இருக்கும். எப்படி தலைக்கு மேலே அத்தனை அத்தனை லட்சக்கணக்கான முடிகள் இருக்கிறதோ அதே மாதிரி கண்டிப்பாக மூளையிலிருந்து தொடர்பு கொடுக்க அத்தனை நம்பர்களை கொண்ட நரம்பு இருக்கும். ஏனென்றால் நான் தலையை உடைத்து பார்த்து அது உள்ளே என்ன இருக்குதுன்னு என்னால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கிறேன். முடிகள் எத்தனை முடிகள் இருக்கிறதோ தலைக்கு மேலே அத்தனை விதமான நரம்புகள் தலையிலிருந்து உடலில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் ஒரு தொடர்பு கொடுக்கவும், தொடர்பை பெற்றுக்கொள்ளவும் அவ்வளவு நரம்புகள் இருக்கும் என்று யோசனை இருக்கிறேன். தாத்தா, நீங்கள் யோசிக்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்கும் தாத்தா. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. இல்லை காலில் ஒரு முள் குத்திச்சுன்னா அது தலைக்கு தெரியுது, ஆஹா முள் குத்திக்கிச்சேன்னு. அப்போ அங்கேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, தொடர்பு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை ஆயிரம் நரம்புகள் இருக்கும் தாத்தா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாத்தா. தாத்தா எல்லாம் தலையை உடச்சி பார்க்கலாமா? வேண்டாம் செல்வங்களே, ஒரு கற்பனையோடு
அதை பார்த்து தெரிந்து கொள்ள மருத்துவர்கள், அ அ மருத்துவ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்களும் இதே விஷயமாக பேசியிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். நான் அதையெல்லாம் பார்க்கவில்லை. எனக்குள்ளே ஒரு கற்பனை. தலைக்கு மேலே எத்தனை முடிகள் இருக்கிறதோ, அதே மாதிரி தலைக்கு உள்ளே அத்தனை நரம்புகள் ஒவ்வொரு பாகத்துக்கும் இருக்கும் என்று நானாக கற்பனை பண்ணுகிறேன். சில சமயத்தில நான் கற்பனை பண்ணுவதெல்லாம் அ உண்மையாகவே நானே கற்பனை பண்ணுகிறேன். அ அது உண்மையா பொய்யான்றது ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் தெரியும். ஆனா ஆராய்ச்சி பண்ணவர்கள் அது விஷயமாக சொல்லியிருப்பார்கள். நான் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். ஓகே, சொல்லுங்களே!